அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியின் விவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். முன்கூட்டியே விடுதலை மற்றும் தண்டனை குறைப்பு குறித்த அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். எந்த வழக்கின் பின்னணியில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம்? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் நாவரசு கொலை வழக்குல ஆயுள் தண்டனை பெற்ற ஜான் டேவிட்டை முன்கூட்டியே விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு தமிழக அரசுடைய முடிவை தமிழக ஆளுநர் நிராகரித்தார். இதே போல முன்கூட்டி விடுதலை குறித்த அமைச்சரவையினுடைய முடிவை ஆளுநர் நிராகரித்ததை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் அமைச்சரவை பரிந்துரையை ஆளுநர் நிராகரித்தது தவறு என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதே போல வேறு சில வழக்குகள்ல அரசினுடைய பரிந்துரையை நிராகரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. ஒரே விவகாரத்துல இருவேறு தீர்வுகள் காணப்பட்டதனால அரசினுடைய பரிந்துரைகளை ஆளுநர் நிராகரிப்பதற்கோ அல்லது ஏற்பதற்கோ உள்ள அதிகாரம் தொடர்பாக 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஏடி ஜெகதீஷ் சந்திரா மற்றும் ஜி கே இளந்திரையன் மற்றும் சுந்தர் மோகன் அடங்கிய முழு அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பளித்த 3 நீதிபதிகள் அடங்கிய முழு அமர்வு முன்கூட்டி விடுதலை மற்றும் தண்டனை குறைப்பு குறித்த அமைச்சரவையின் முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்றும் அமைச்சரவையின் முடிவை நிராகரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது என்பதால் அமைச்சரவை முடிவை ஆளுநர் நிராகரிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.